சொல்லுங்க. உங்க தலைவர் பேசும்போது பைபிள் ஸ்டோரியில இருந்து ஒரு குட்டி ஸ்டோரி ஒண்ணு சொன்னார். அந்த குட்டி ஸ்டோரியே முதல்ல தப்பு. யோசேப்பு அப்படின்றவரை ஒருத்தர் வந்து கூட இருந்தவங்களே விரோதிகளா வந்து என்ன பண்ண மாத்திட்டு படுகுழியில போயிட்டாங்க. ஆனா படுகுழியில போடவே இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாங்க, வித்துட்டாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, அந்த கதைய இவர் ஜோசப், அவரும் ஜோசப், இந்த ஜோசப் கூட அந்த ஜோசப்பும், அந்த ஜோசப் கூட இந்த ஜோசப்பை ஈக்குவலேஷன் பண்ணி பாக்குறாரு. எப்படி சாத்தியமாகும்? ஏங்க, உங்களுக்கு எல்லாம் பைபிள் கதையை பத்தி ஒன்னும் தெரியாம பேசாதீங்க. உங்க தலைவருக்கு புரியுதுங்களா? மத்தேயு 22:39 தன்னை போல் பிறரை நேசி அப்படிங்கிறது பைபிளோட வாசகத்துல இருக்குது. அது மாதிரி எங்க தலைவர் வந்து தன்னை போல் பிறரை நேசின்னா முதல்ல நம்மள நாம நேசிச்சாதான் மத்தவங்களை நேசிக்க முடியும். அவரு மட்டும் தான் நேசிச்சுக்கிறாரு. என்னது? அந்த பைபிள் வசனத்துப்படி அவரு மட்டும் தான் நேசிக்கிறாரு, மத்தவங்களை நேசிக்க மாட்டேங்கிறாரு. நேசிக்க விடுறீங்களாங்க? நேசிக்க விடுறீங்களா? ஒரு ஆட்சி அமைச்சு ஆட்சி பீடத்துல உட்கார வச்சாதானுங்க. என்னங்க என்ன ஏங்க? அதாவது ஐயோ, நேசிக்கிறதுனா என்ன சார்? ஃபர்ஸ்ட் எது? உங்களை நேசிக்கிற மாதிரி மத்தவங்களை நேசின்னு சொல்லிட்டு ஜீசஸ் சொல்றாரு. நேசிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் என்னது? ஏங்க விரும்பணுங்க. யாரு? நம்மள நாம விரும்பணுங்க. இந்த சரீரத்தை விரும்பணும். ஒரு போதை வஸ்துக்கெல்லாம் அடிமையாக்கி இந்த வந்து தள்ளாடி கீழே கூட வைக்காம மத்தவங்களோட வஞ்சகத்தெல்லாம் இது பண்ணாம, புரியுதுங்களா? முதல்ல நம்ம உடல்ல நாம காக்கணும். அதான் தன்னை நேசிக்கணும். அப்படின்னா நம்மள நாம நேசிச்சாதான் நம்மள நாம பாதுகாப்பா வச்சுப்போம். நம்மள பாதுகாப்பா வச்சுக்கிட்டாவே நம்மள பெத்தவங்கள, நம்ம கூட இருந்தவங்கள, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கள, நம்ம நாட்டுல உள்ளவங்கள, இது எல்லாத்தையுமே பாதுகாப்பு நிமித்தமா எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போக முடியும். அதனாலதான் முதல்ல நம்மள விரும்பணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கு.